அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை குறித்து உங்கள் மத்தியில பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலரா அந்த வசனத்தை தவிர வேற வசனம் எங்களுக்கும் இல்லை. அல்லேலூயா. ஐயோ சொல்லுங்கப்பா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா பாருங்க, உங்க தலையெழுத்து சாகிற வரைக்கும் எங்க பிரசங்கம் தான், எங்க தலையெழுத்து சாகிற வரைக்கும் இந்த பைபிள் தான், வேற பைபிள் இல்லை. அல்லேலூயா. இந்த பைபிளை விட்டு ஒருத்தன் போனான்னா அந்தி கிறிஸ்துன்னு அர்த்தம். ஆமென். எங்க பிரசங்கத்தை விட்டு வெளியே போனா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கும் அதான், எனக்கும் அதான். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். எடுத்து வாசிப்போமே. 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். முதல்ல ஒரு 3 வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 9வது அதிகாரம். யோனத்தானின் நிமித்தம் என்னாலே தயவு பெறத்தக்கவன், யோனத்தான் நிமித்தம் என்னாலே தயவு பெறத்தக்கவன் எவனாகிலும் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய ஷீபா என்னும் தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீர்தானா ஷீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா என்று கேட்டதற்கு 4வது வசனத்தை வாசிங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு ஷீபா ராஜாவை பார்த்து என்றான். பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பார்ப்போம். இனி வாசிக்க வேண்டாம், நான் சொன்ன வசனத்தை வாசித்தா போதும். ஆமென், ஆமென். சத்தமா அல்லேலூயா. ஆமா, சிரிச்ச மாதிரியே உட்காரணும், ரொம்ப சீரியஸாலாம் இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். வெயில் வேற ஜாஸ்தியாகாது, அப்புறம் நீங்க வேற ஜாஸ்தி ஆயிடுவீங்க. அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து இப்படியாக கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுல் யோனத்தானுடைய குடும்பத்துல உண்டா அப்படின்னு கேட்கிறான். சவுல் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் தாவீதை கொல்லுவதற்காகவே எத்தனைத்தான். 3000 ராணுவ வீரர்களை அனுப்பி தாவீது எங்க போனாலும் தாவீதை கொல்லுவதற்காகவே பிரயாசப்பட்டான். தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் அபகரிக்க ஆரம்பித்தான். தாவீதை அழித்து நாசமாக்குற வரைக்கும் சவுல் பாருங்க, தாவீது அப்படியே பின்தொடர்ந்துட்டே வந்தான். தன் சத்துருனுடைய குடும்பத்தை பார்த்து, எதிர்க்கிறவனுடைய குடும்பத்தை பார்த்து, தான் வாழ்வில் இருக்கிற தரிசனத்தை அழிக்க எழும்பின ஒரு குடும்பத்தை பார்த்து தாவீது இப்படியாக சொல்லுகிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுல் யோனத்தானுடைய குடும்பத்துல உண்டா அப்படின்னு கேட்கிறான். எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். நமக்கு சவுலை பத்தியும் தெரியும், தாவீதை பத்தியும் தெரியும். கவனிங்க, உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன். ஒரு மனுஷனை ஆண்டவர் உருவாக்கி ஆசீர்வாதம் கொடுத்தா அவனுடைய ராஜ்யம், அவனுடைய குடும்பம், அவனுடைய சந்ததி நிலைவரப்படும். உருவாக்காமல் ஒருத்தனுக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சுன்னா அவனுடைய குடும்பம், அவனுடைய வம்சம் எல்லாமே அவனுக்கு பிசினஸா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எல்லாவற்றும் நிர்மூலமாக ஆரம்பிச்சிடும். சவுல் உருவாக்கப்படல, ராஜ்ய பாரம் சவுல் இடத்துல வந்தது. ஆனா உருவாக்கப்படாதவன் பெற்ற ராஜ்ய பாரத்திற்கு பாத்திரவானா மாறி இருக்கணும். ஆனா 3 வருஷம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். 37 வருஷம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அர்த்தமில்லாத வாழ்க்கை, அர்த்தமில்லாத ராஜ்ய பாரம், அர்த்தமில்லாத ராஜா தான உட்கார வைத்த ஸ்தானத்திற்கு ஏற்றவனாய் இல்லாதவனாய் மாறி போனான். ஆனா தாவீது பாருங்க, ஆண்டவர் உருவாக்க ஆரம்பித்தார். தாவீது சொல்றான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர் அப்படிங்கிறான். அவனை மாறி கஷ்டப்பட்டவன் யாரும் கிடையாது. எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். எங்க எச்சரிப்பின் சத்தம் இருக்கோ அங்க மீண்டுமாய் நாம எழும்புவதற்கும் கர்த்தர் வாசலை திறப்பார். எங்க ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருக்கோ அதுக்கு பின்னாடி அழிவுக்குரியதாவும் காணப்படும். சத்தம் ஆமென், ஆமென். ஆர்ப்பரிப்பின் சத்தம் அப்ப கெட்டதா நல்லது? ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை பாருங்க அலட்சியப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல என்றைக்கு மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை சீர்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உருவாக்கும் போது, கற்றுக் கொடுக்கும் போது, எச்சரிக்கும் போது, தம்பி தங்கச்சி எல்லாம் கவனிங்க. அப்பா அம்மா திட்டுறாங்கன்னா நல்லதுக்கு தான் திட்டுறாங்க. நம்ம நிர்வாணத்தை நம்மால மூட முடியாது. நம்முடைய தாய் தகப்பனுடைய ரத்தம் தான், தாய் தகப்பன் கஷ்டப்படுற கஷ்டம் தான் நம்ம நிர்வாணத்தை மூடுது. எஸ் ஆர் நோ? சத்தமா சே லவுட்லி ஆமென், அல்லேலூயா.
அப்ப என்னை அப்பா அம்மா என்னை கண்டிக்கிறாங்கன்னா என்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாங்க, நம்மளை உருவாக்குறாங்கன்னு அர்த்தம். டீச்சருங்க நம்மளை கண்டிக்கிறாங்கன்னா உடனே போய் அப்பா அம்மா கிட்ட வரிஞ்சு கட்டிக்கின்னு சொல்லிடக்கூடாது. அப்பா அம்மா நீங்க அதுக்கு மேல பெரிய நேரா போயிட்டு டீச்சர் கிட்ட சண்டைக்கு போறது. உங்க பிள்ளைங்களை சனி ஞாயிறு 2 நாள் அடிக்காம 5000 ரூபாய் தார. நீ பெத்தது நாம் பெத்தது நமக்கே அடங்க மாட்டேங்குது. யாரு பெத்த மகராச்சனும் மகராட்சி அந்த டீச்சர் வாஜியார். அல்லேலூயா. நேர சுருக்கிட்டு போயிடுற ஆளுகளை பார். சோத்திரம் ஆண்டவரே. பைபிளை வச்சுங்கிறது தான் அப்படி தாங்குது, வச்சு இல்லாததான் அப்படி தாங்குது. அந்நிய பாஷை பேசி குதிக்கிறது தான் அப்படி தாங்குது, வந்து உட்காந்து தூங்கிட்டு போறது அப்படி தாங்குது. சோத்திரம் ஆண்டவரே. இந்த சொம்ம டீச்சரும் கிட்ட சண்டைக்கு கிண்டைக்கு போனீங்க அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்களே உங்க பிள்ளைய நரகத்துக்கு வழி போட்டு அனுப்புறீங்கன்னு அர்த்தம். சண்டே கிளாஸ் டீச்சர் கிட்ட சண்டைக்கு போக கூடாது. யூத் மீட்டிங் நடத்துறாங்க பாரு, அவங்க கிட்ட சண்டைக்கு போக கூடாது. நான் தான் சொல்றேனே, உருவாக்காமல் பெற்ற ஆசீர்வாதம் உருக்குலைஞ்சிரும். உருவாக்கி கொடுத்த ஆசீர்வாதம் நிலை வரப்படும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சவுல் உருவாக்கப்படல, பெற்ற ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமா நிக்கல, அவன் வம்சமே கருவறிந்து போனது. தாவீது 16வது அதிகாரத்துல தாவீது பேர் ஆண்டவர் சொல்றான். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் வரைக்கும் தாவீது பேர் கண்டினியூவா வருது. முடிவு வரைக்கும் தாவீது. வரப்போகிறவரும் தாவீதின் சிங்காசனத்திற்குரிய ராஜாதி ராஜா தான். உனக்காக எனக்காக மரித்தவரும் தாவீதின் குமாரன் தான். மத்தேயு 1:1 இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இப்படி ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. அப்ப பாருங்க, உருவாக்கணும். எல்லாம் கவனிங்க. என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். உருவாக்கணும். ஆமா, கற்றுக் கொடுக்கிற இடத்துல, எச்சரிக்கிற இடத்துல, போதிக்கிற இடத்துல பாருங்க, நம்ம நல்லா உணர்த்துகிற இடத்துல நம்ம நின்னாதான் வாழ்க்கை ஸ்திரப்படும், வாழ்க்கை நிலைவரப்படும். நம்ம சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருக்கும். தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய ஆசீர்வாதம் நம்மை தொடரும். நம்முடைய சந்ததியின் மேல, நம்முடைய சன்னிதானத்தின் மேல அவர் தம்முடைய நல்ல ஆவியை அனுப்பி நம்மை நிலைவரப்படுத்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனால ஒருபோதும் எச்சரிக்கிற காரியத்தை விட்டு விலகி போக கூடாது. ஆண்டவரோடு இருக்க பழகணும். சவுல் உருவாக்கப்படல, ஆசீர்வாதத்தை பெற்றான். ராஜ்யபாரம் அழிந்து போனது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எல்லாம் எதிரியா மாறிட்டான். எல்லாம் கவனிங்க பாப்போம். ஒன்ன தெரிஞ்சுக்க, நீ பெற்ற அபிஷேகம் நல்லா இருந்ததுன்னா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணும். ஆமென். நீ பெற்ற அபிஷேகம் நல்லா இல்லைன்னா பக்கத்துல உட்கார்ந்துறவங்களால எரிஞ்சு விழறன்னு அர்த்தம். ஐயோ, சும்மா தலையாட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதான் உண்மை. ஆமென். அண்ணா காய்பா அபிஷேகத்தை இழந்துட்டான். அன்னைக்கு இருந்த சதுசேயம், பரிசேயம், நியாயசாஸ்திரி, வேத பாரக அபிஷேகத்தை இழந்துட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவுக்கு விரோதமாக சிலுவையை உயர்த்த ஆரம்பித்தான். என்னைக்கு அபிஷேகத்தை இழந்து போறோமோ, தரிசனத்தை இழந்து போறோமோ, கிருபை இழந்து போறோமோ, தெய்வம் வச்ச ஸ்தானத்திற்கு பாத்திரவானா இல்லாம போறோமோ, அப்பவே தெரிஞ்சுக்கணும் நாம் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு எதிராய் மாற போறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால ஒருபோது இயேசுவின் நாமத்துல தெய்வத்தை விட்டு விலகாத, அபிஷேகத்தை விட்டு விலகாத, கிருபையை விட்டு விலகாத, தேவன் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு விலகாத, சபையை விட்டுட்டு விலகாத, நல்ல மனைவியை விட்டுட்டு விலகாத, நல்ல புருஷனை விட்டுட்டு விலகாத. என்ன ஆமேனே காணோம்? சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, நல்ல அப்பா அம்மாவை விட்டுட்டு விலகாத. விலகனினா you are going to lose your life. உன் வாழ்க்கையே இழந்துருவ. அப்புறம் திரும்ப கட்டப்படவே முடியாது. வாழ்க்கை எதிரா மாற ஆரம்பிச்சிடும். ஆமா, அதனால ஒருபோதும் தேவன் உருவாக்குகிற இடத்துல இருந்தீனா நல்லா இருப்ப. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனையே சிறுமைப்படுத்தினா, உருவாக்குவதற்காக அனுப்பினார். 3.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். 33.5 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவர் செய்த இடத்துல எல்லாம் அற்புதம் நடந்தது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண இருப்பார். இயேசு நின்னு பிரசங்கம் பண்ண இடத்துல பாருங்க, கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறானோ, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தான். ஆனா சிங்கம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வெளியே வந்தது பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரிசேயன் ஒரு பக்கம், நியாயசாஸ்திரி ஒரு பக்கம், வேத பாரக ஒரு பக்கம், அண்ணா காய்பா அனுப்பின ஒரு கூட்டம் ஒரு பக்கம். அத்தனை பேருக்கு மத்தியில 6 அடிச்சா இருப்பாரு. அப்பேற்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கணும், முக்காடு போட்டுக்கணும், தூங்குற உனையெல்லாம் எங்க கொண்டு போய் போட? இயேசுவின் ரத்தம் செய்ய. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனால எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வரும்போது நீங்களும் நானும் ஜெயிப்போம், சாதிப்போம். இயேசுவே மரணத்திலிருந்து எழும்பினார். அவர் எழும்பினதனுடைய நோக்கமே நம்மை எழுப்புவதற்காகத்தான். அல்லேலூயா. அப்ப அதனால கற்றுக் கொடுக்கும் போது, உருவாக்கும் போது, போதிக்கும் போது, உணர்த்தும் போது, தப்புன்னு தெரியும் போது எந்திரிச்சு வெளியே வந்துடணும்.
அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உருவாக்கும் போது உருவாக்குவதற்கு பாத்திரவானாய் மாறிட்டா கர்த்தர் உயர்த்துவார், அப்படி இல்லைன்னா உயர்த்த மாட்டார். சரி, இப்ப நான் பிரசங்கத்துக்கு நேரா வரேன். பாருங்க, தாவீது ராஜாவாய் மாறிட்டான். 7.5 வருஷம் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கு மட்டும் இருந்தான். அப்புறம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறிட்டான். தாவீதுக்கு விரோதமாய் இருந்த எல்லா எதிரிகளும் அழிக்கப்பட ஆரம்பித்தார்கள். பெலிஸ்தியர் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். போன எல்லா இடத்திலும் கர்த்தர் ஜெயத்தை தந்தார். தேசம் பெருசா மாற ஆரம்பித்தது. சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே அப்பதான் முதல் முறையா கேள்வி கேட்கிறான். அந்த யுத்தம் எல்லாம் அடங்கி எல்லாம் ஓய்ந்து முடிச்ச உடனே கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுல் யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டான்னு கேட்கிறான். தன்னை எதிர்த்த, அழிக்க வந்த, கொல்ல நினைத்த, தரிசனத்தை கெடுத்த, தன் வம்சத்தை சீர்குலைத்த, தன் குடும்பத்தை சின்னாபின்னமாய் மாற்றின ஒரு எதிரியினுடைய குடும்பத்தை பார்த்து தாவீது கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுல் யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டா அப்படின்னு கேட்கிறான். அந்த நேரத்துல தான் கவனிங்க பாப்போம், ஒருத்தன் சொல்றான், ஐயா 2 கை கால முடமான மேவி போசேத் அப்படின்னு ஒருத்தன் லோதாபார்ல ஷீபா அப்படிங்கிற வேலைக்காரன் அவன் அந்த இடத்துல வச்சிருக்கிறான் அப்படிங்கிறான். ஏன் தாவீது அத்தனை பேர் இருக்க, தாவீதுக்கு யுத்தம் பண்ணின கூட ஒரு கூட்டம் இருந்தது, அத்தனை பேரை விட்டுட்டான். தாவீது போன எல்லா இடத்துலயும் ராணுவம் இருந்தது, அவர்களை விட்டுட்டான். ஆசாரிக்க கூடிய கூட்டத்தை விட்டுட்டான். பாருங்க, அவன் கூட இருந்த எல்லா பிரதான ஆசாரியர்களை விட்டுட்டான், துதிக்கிறவனை விட்டுட்டான், பாடுறவனை விட்டுட்டான், பக்கபலமா இருந்த விட்டுட்டான், தாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டுட்டான். அத்தனை பேரையும் விட்டுட்டு தாவீது கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுல் யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டான்னு கேட்கிறான். கவனிங்க பாப்போம். அப்பதான் சொல்றான், லோதாபார்ல ஒருத்தர் இருக்கிறான், 2 கை கால முடமானவனா இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். பாருங்க, அவனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப நான் சொல்றேன், ஏன் தாவீது இந்த கேள்வியை கேட்டா அப்படின்னா, யோனாத்தானும் சவுலுடைய குமாரனாகி யோனாத்தானும் தாவீதும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். எப்போ ஒருத்தர் பார்த்தாங்களோ 2 பேரை உடன்படிக்கை பண்ணிட்டான். யோனாத்தான் தாவீதோட உடன்படிக்கை பண்ணிட்டு, இப்ப நம்ம எல்லாம் கை கொடுக்கும் போது இப்படி கை கொடுக்கிறோம், ஆமா தானே? கையே கொடுத்ததில்ல. நல்லா வருவீங்க, யாரு பெத்த பிள்ளையோ பாவம், 3 நாளுக்கே நமக்கு முக்காடு. அல்லேலூயா. 365 நாள் இல்ல. சோத்திரமாண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா வருவீங்க. அல்லேலூயா. ஆமா, இப்ப நம்ம கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறோம்? நம்ம கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறோம்? இப்ப தெரியுதா? ஏன்னா தலையை கிளைய ஆட்டணும் அப்படின்னா என்ன இது அர்த்தம்? ஆமா, நம்ம கையை கொடுக்கும்போது இப்படி கொடுக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் தேசத்துல இப்படி கை கொடுப்பாங்க. இப்ப இப்படி கொடுக்கும்போது இந்த இடத்துல இவரு கத்தியால் அறுத்துட்டு, இந்த இடத்துல நான் கத்தியால் அறுத்துட்டு, 2 ரத்தமும் ஒன்னா சேர்ந்துரும். இப்ப நம்ம கை தான் எலும்புந்தோலுமா இருக்கு. அப்பெல்லாம் ஒரு மாட்டை ஒன்னா சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ்மா. அப்பனா பாத்துக்க கை எப்படி இருக்கணும், நல்ல குண்டு குண்டா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ யோனாத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான். யோனாத்தான் தாவீதை பார்த்து சொல்றான், ஒரு நாள் வரும், ஆண்டவர் உன்னை கொண்டு போய் சிங்காசனத்துல வைப்பா, என் வம்சம் அழிஞ்சிடும், எங்க அப்பன் சரியில்லை, பாவம் பெருசு, என் பின்னாடி ஏதோ ஒன்று சுமந்துட்டு வருது, என் குடும்பம், என் வம்சம், என் சந்ததி நிலைவரப்படுமான்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும், ஆண்டவர் உன்னை கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வைப்பா, உட்கார வைக்கும் போது என்னையும் என் குடும்பத்தையும் நீ மறந்துடாதையா அப்படின்னு சொல்லிட்டு யோனாத்தானோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான். அவன் இந்த இடத்துல கத்தி அளக்கிற, இவன் இந்த இடத்துல கத்தி அளக்கிற, 2 பேருடைய கையும் ஒன்னா சேர்ந்து இவன் ரத்தம் அவனுக்குள்ள, அவன் ரத்தம் இவனுக்குள்ள போக உடன்படிக்கை பண்ணிட்டான். யோனாத்தான் போட்டிருந்த 5 விதமான பொருட்களை கலட்டி, இதுதான் பிரதான ஆசாரியனுக்கு 5 விதமான பொருள் இருக்கும், அந்த 5 விதமான காரியத்தை கலட்டி தாவீது கிட்ட கொடுத்துட்டு, பட்டயத்தை எடுத்து தாவீது கிட்ட கொடுத்துட்டு, ஒரு நாள் வரும், உனக்கு எத்தனை பிரச்சனை எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நீ தான் சிங்காசனத்துல உட்காருவே, உட்காரும் போது என்ன மறந்துடாத, என் குடும்பத்தை மறந்துடாத, என் வம்சத்தை மறந்துடாத அப்படின்னு யோனாத்தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அடுத்த முறை சவுல் கொல்லுவதற்காக எழும்பும் போது 2வது முறை யோனாத்தான் தாவீதை சந்தித்து சொல்றான், தயவு செஞ்சு என் குடும்பத்தை மறந்துடாத. மீண்டுமாய் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணினார்கள் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ரத்த உடன்படிக்கை பண்ணிட்டான். உடன்படிக்கை பண்ணிட்டு யோனாத்தானும் சவுலும் ஈட்டியை நிக்க வச்சு தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். வம்சமே அழிந்து போனது, ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது, ஜனங்கள் எல்லாம் சிதறண்டு போக ஆரம்பித்தார்கள். தாவீதின் வசமா எல்லாரும் மாற ஆரம்பித்தது. தாவீது ஒவ்வொரு நாளும் கையை பார்க்கும் போது நினைச்சிருப்பான்,
என் நண்பனுக்காக, என் சிநேகிதனுக்காக நான் பண்ணின உடன்படிக்கை நிறைவேற்றணும் 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 நிறைவேற்ற நினைச்சிருப்பான். யுத்தம் எல்லாம் முடிஞ்சு தேசம் அமெரிக்கையாய் மாறின உடனே தாவீது எல்லாரையும் பார்த்து கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் சவுல் யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டான்னு கேட்கிறான். அப்பதான் ஒருத்தன் சொல்றான், லோதாபார்ல இருக்கிறான் அப்படிங்கிறான். கவனிங்க, ஷீபான்னு ஒரு வேலைக்காரர் இருந்தான். அல்லேலூயா. இவன் என்ன பண்ணா, சவுளுடைய பணம், வெள்ளி, தங்கம், பொண்ணு, ஆஸ்தி, நிலம், பத்திரம் அத்தனையும் சுருட்டிட்டு அந்த நேரத்துல இந்த மேவிபோசேத் வந்து குழந்தை, யோனாத்தானுடைய குழந்தை, அத்தனையும் சுருட்டி தூக்கிட்டு ஓடும்போது, இந்த குழந்தையும் தூக்கின்னு ஓடுறான். ஓடும்போது நகையை கீழே போடல, பத்திரத்தை கீழே போடல, தங்கத்தை கீழே போடல, குழந்தைய கீழே போட்டுட்டான். கீழே போட்ட உடனே அந்த குழந்தைக்கு 2 கை காலம் உடஞ்சி ஊனமா மாறி போச்சு. மொத்த சொத்தை அவன் திருடி கொண்டு போய் அவனா மாத்திட்டு, இந்த மேவிபோசேத் இவன் ஒரு ராஜகுமாரன், ராஜரீக வித்து, இந்த வித்தை கொண்டு போய் லோதாபார் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சுட்டானா. லோதாபார் அப்படின்னாலே வறட்சி தரக்கூடிய இடம், மேய்ச்சலற்ற பூமி, மரணத்தை வருவிக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட இடத்துல கொண்டு போய் வச்சிட்டு இருப்பான். அவன் சின்ன வயசுல இருந்து வளர 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 மேவிபோசேத் கிட்ட சொல்லிருப்பான். பாருங்க என்ன சொல்லிருப்பான், உங்க தாத்தாவை கொன்னது தாவீது தான், உங்க அப்பனை கொன்னது, சத்தமா சொல்லுங்க, தாவீது தான். உங்க அப்பனுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சது யாரு? ஐயோ பேசுங்கப்பா. உங்க அப்பனுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சது யாரு? தாவீது தான். தாவீத குறித்து தப்பு தப்பா தப்பு தப்பா கசப்பா 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 விரோதமா விரோதமா பேசி, ஆனா திருநதெல்லாம் யாரு? யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ ஏதாவது சொல்லி தொலைச்சிட்டு போ. யாரா இருந்தா எனக்கு என்ன, திருநதெல்லாம் யாரு? ஷீபா, வேலைக்காரன் சொல்லுங்க, பேர் சொன்னா கூட நல்லா இருக்குது. வேலைக்காரன் யாரு? சத்தமா சொல்லுங்க. திருநதெல்லாம் வேலைக்காரன். ராஜகுமாரனை லோதாபார்ல கொண்டு போய் வச்சுட்டு இவன் செழிப்பான இடத்துல இருக்கிறான். அவன் 2 கை காலம் ஊனமானவன், 4 காலால் அப்படியே தவழ்ந்து போயிருப்பான். எப்ப பார்த்தாலும் சொல்லிருப்பான், நீ நல்லா இருக்க வேண்டியவன்டா, உன்னோட இதெல்லாம் திறனது அவன் தான், உன்னோட இதெல்லாம் திறனது அவன் தான், உன்னோட இதெல்லாம் திறனது அவன் தான். தாவீதை குறித்து தப்பு தப்பா கசப்பா விதைச்சிட்டான். இந்தியா தேசத்துல கூட பார்த்திருக்கல. ஆமா, சில பேர் பேசுறான், கிறிஸ்தவம் வந்ததுனால தான் தேசம் கெட்டுதான். அடா பாவி, உன் நிர்வாணத்தை மூடினதே கிறிஸ்தவன்டா. இந்தியா தேசத்திற்கு கல்வியை கொண்டு வந்ததே கிறிஸ்தவம், மருத்துவத்தை கொண்டு வந்ததே கிறிஸ்தவம். ஆமென். நம்ம என்ன ரத்த சம்பந்தமான உறவா ஃபாரினருக்கு? சொந்த தேசத்தை விட்டுட்டு, சொந்த இனத்தை விட்டுட்டு, தன் சொந்த மனைவியை விட்டுட்டு, தன் பிள்ளைகளை விட்டுட்டு, தனக்குண்டான ஆஸ்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கூலை கட்டி, காலேஜை கட்டி, பெண்களுடைய நிர்வாணத்தை மூடி, பெண் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து, உடன்கட்டை ஏறுதலை தடுத்து, மறுமணத்தை தடுத்து, மறுமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர்களுக்கு மறுமணத்தை உண்டாக்கி எல்லாத்துக்கும் வாழ வச்சது கிறிஸ்தவம். ஆனா அந்த வேலைக்கார பைய பேசுறான் பத்தியா, ஷீபா. புரியுதோ புரியலையோ, எல்லாம் இயேசு மயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இவன் வந்துதான் தேசத்தை கெடுத்தாங்கிறான், இவன் வந்துதான் இதை பண்ணாங்கிறான். இன்னைக்கு விதவிதமா கோட்டு போடுறல, வெள்ளை வெள்ளைய அயன் பண்ணி போடுறல்ல. இதெல்லாம் எவன் கொண்டு வந்தது? கோமணம் கட்டிட்டு திரிஞ்சு வந்தானே. உன் நிர்வாணத்தை மூடனது கிறிஸ்தவம். எந்த இடத்துல பெரிய பெரிய கட்டடம் இருக்கு அந்த இடத்துல பார் 10 மிஷனரிகளுடைய கல்லறை இருக்கும். எந்த இடத்துல நாகரிகம் வளர்ந்திருக்காங்க போய் பார், பல ஊழியக்காரனுடைய கல்லறை இருக்கும். உலகமா அப்படித்தான். வேலைக்கார பையன்கிட்ட போனா அவனுக்கு கஷ்டம் தெரியாது இல்ல, திருநவன் தானே, அபகரிச்சவன் தானே, பக்க வழியா ஓடி வந்தவன் தானே. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தை பத்தி அப்படித்தான் பேசுறான். ஆனா அவன் நின்னு பேசுற இடம் கிறிஸ்தவன் கட்டின இடமா இருக்கும். நின்னு பேசுற இடம் கிறிஸ்தவன் கட்டின இடமா இருக்கும். ஆனா பேசுறது பாரு, நன்றி கெட்டவன் ஷீபா தான். ஐயோ நான் ஷீபாவை பேசுறேன், அவனை மாதிரி நன்றி கெட்ட மோசமானவன் யாரும் கிடையாது. இது பாருங்க, நார்த் இந்தியா முள்ள கசப்பை விதைச்சிட்டான். கிறிஸ்தவனா அப்படி, கிறிஸ்தவனா அப்படி, கிறிஸ்தவனா அப்படி. அவனுக்கு ஒன்னும் புரியல, பாவம். என்ன பண்ண சோத்திரமாண்டவரே, புரித ஆண்டவமாரே. இன்னைக்கு இந்திய தேசத்துல இப்படித்தான் மாத்திட்டான்.
தாவீது குறிச்சு தப்பு தப்பா பாருங்க சொல்லிட்டான். அவன் இருந்த இடம் லோதாபாரா, வறட்சியான இடமா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வக்கு இல்லாத இடமா, பஞ்சம் பிழைக்கக்கூடிய இடமா, மரணத்தை தருவிக்கக்கூடிய இடமா, அந்த இடத்துல இருந்துட்டான். இப்ப எல்லாத்தையும் தப்பா சொல்லிட்டான். தாவீது சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து முடிச்ச உடனே கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டான உடனே அப்பதான் உள்ள இருக்கிற ஒருத்தர் சொல்றான், 2 கை காலும் முடமான ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் மேவி போசேத். எல்லாம் கவனிங்க, மேவி போசேத் அப்படின்னாலே அவமானமான அழிவு, புறம்பாக்கப்பட்ட விக்கிரகம், எந்த விதத்தில் நிலைவரப்படாதவன் அர்த்தம். எல்லாம் கவனி. இப்போ இந்த புல் பீட்டு நல்லா இருக்கு, இந்த புல் பீட்டு குறுக்க நெடுக்க உடஞ்சி கம்ம போட்டு ஒட்டி எட்டு வந்து வச்சா என்ன சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க, பாஸ்டர் தூக்கி தூரம் போடுங்க பாஸ்டர், நான் புது புல் பீட்ட. நல்ல விசுவாசியம் தான் சொல்லுவாங்க, சோத்திரமாண்டவரே அல்லேலூயா. என்ன பாஸ்டர் உடஞ்சு போனதை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கேன், அந்த ஃப்ளவர் வாஷ் இருக்கு, அது அப்படியே கருப்பா அசிங்கமா கருத்து போயிருந்தா என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் இது இங்க நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு, அது தூக்கி கொண்டு போய் குப்பையில போடுங்க. அது உடைக்கப்பட்டது, அவமானமானது, புறம்பாக்கப்பட்ட ஒன்று. ஏன் அந்த இடத்துல இருக்கு? அதை தூக்கி வீசிருங்க, அது அங்க இருக்க கூடாது. அவன் பேரு பாருங்க, மேவி போசேத், புறம்பாக்கப்பட்டவன், அவமானமான அழிவு, உடைக்கப்பட்ட விக்கிரகம். அவன் இருந்த இடம் லோதாபா, வறட்சியை தரக்கூடிய இடம், மேய்ச்சலற்ற பூமி, சாவ கொடுக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான். இப்ப அவன் மனசு ஃபுல்லா தாவீது கெட்டவன், தாவீது கெட்டவன், தாவீது கெட்டவன், தாவீது கெட்டவன் நினைச்சிருப்பான். இப்ப தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டான். எல்லா யுத்தமும் முடிஞ்ச உடனே தாவீது கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் யோனாத்தான் சவுலுடைய குடும்பத்துல உண்டான்னு கேட்கிறான். அப்பதான் சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான் லோதாபார்ல, 2 கை கால முடமானவனா இருக்கிறான், அவன் பேர் மேவி போசேத். யோனாத்தானுடைய ஒரே பேரை அந்த இடத்துல இருக்கிறான், ஒரே பையன் அந்த இடத்துல இருக்கிறான். உடனே தாவீது சொல்றான், அவனை போய் கூட்டிட்டு வாங்கங்கிறான். அவனை கூட்டிட்டு வந்திருப்பான். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம், நடக்க முடிஞ்சிருக்கா, தலையெல்லாம் பண்ணாட மாதிரி இருந்திருப்பான், எலும்பு தோலுமா மாறி போயிருப்பான், தாடி பெருசு வளர்ந்து இருப்பான், 4 கை காலில் தவிழ்ந்து வந்து அவன் முகத்தை தாவீது பார்த்தாம்ப, பார்த்த உடனே ஓன்னு கத்தி எழுதிருப்பான், நீ ராஜகுமாரையா, நீ இருக்க வேண்டிய இடம் லோதாபார் கிடையாது, அரண்மனை. நீ அவமானமான அழிவு இல்லையா, புறம்பாக்கப்பட்ட விக்கிரகம் இல்ல, நீ தேவ சாயல்ல படைக்கப்பட்டவன். ஆமென். அவனை பார்த்த உடனே சத்தம் போட்டு கத்தி அழுது ஓடி போய் தாவீது கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். கட்டி பிடிச்சிட்டு சொல்றான், உன்னை யாரையா கொண்டு போய் அங்க வச்சா? நீ வா, இனிமே அந்த இடத்துல இருக்க வேணாம், எருசலேம் பட்டணத்தில் இருக்க போறேன். எந்த இடம் மரணத்தை தந்ததோ இனி மரணத்திற்குரிய இடம் கிடையாது, சமாதானம் பட்டணம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இனி சமாதானம் உள்ள இடத்துல இருக்க போற. நீ அவமானத்திற்குரியவன் அல்ல, ராஜகுமாரரிலே ஒருவனாய் மாற போகிறான். அவனை ஷேவ் பண்ண வச்சு, ட்ரெஸ்ஸை மாத்தி, குளிக்க வச்சு, அவனை கொண்டு வந்து அரண்மனையில உட்கார வச்சு, டேபிள், அவனால உள்ள வர முடியாது டேபிளை கொண்டு போய் அவனுக்கு முன்னாடி நிறுத்தி அவன் ஊனத்தை மறைச்சிட்டு சொல்றான், இனி நீ ராஜகுமாரில் ஒருவனா இருக்க போகிறா. அடுத்தது சொல்றான், ஷீபாவை கூப்பிட்டு, இது வரைக்கும் என்னென்ன இவங்கிட்ட இருந்து எடுத்தியோ அத்தனையும் திரும்ப தந்துரு அப்படிங்கிறான். அப்பத்தான் மேபி போசேத்துக்கு தெரியுது, தாவீது கெட்டவன் இல்லை, உடன்படிக்கையை காப்பாற்றக்கூடியவன், எங்க அப்பாவோட பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவன். நிறைய பேர் தாவீதை பத்தி எனக்கு தப்பா சொல்லிட்டாங்க, ஆனா இப்பதான் தெரியுது தாவீது நல்லவன். இந்த நல்ல காலை வேளையில எல்லாம் கவனிங்க பார்ப்போம். அப்பதான் மேவி போசேத்து தாவீதை பார்த்து சொல்றான், ஐயா, செத்த நாயை போல இருக்கிற என்னை நினைக்க என்னிடத்தில் என்ன கண்டீர்? என் குடும்பமே சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டான், என்னை கொண்டு போய் வறட்சியான இடத்துல வச்சுட்டான், என் பேரு அவமானமா வச்சுட்டான், என் 2 கை காலம் முடமா மாறி போச்சு. செத்த நாயை போல இருக்கிற என்னை நினைக்க என்னிடத்தில் என்ன கண்டே? தாவீது சொல்லியிருப்பான், உங்க அப்பாவோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன், அந்த உடன்படிக்கையை நான் மீறக்கூடா, நான் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்ற போறேன்னுட்டான். இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். எல்லாம் என்னைய பாருங்க பார்ப்போம். நம்மளை கூட எவனோ ஒருத்தன் ஏமாத்தி, பிசாசு நம்மளை வஞ்சிச்சிட்டான், மதங்கள் நம்மை வஞ்சிச்சு போட்டது. கவனிங்க பார்ப்போம். மற்றவர்கள் நம்மை கீழ்த்தரமாய் பேசி ஆண்டவரை பற்றி தப்பா சொல்லி நம்மை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இந்த நல்ல காலை வேளையில கல்வாரி சிலுவையில பரலோகமும் பூலோகமும் சந்திக்கக்கூடிய மத்திய ஆகாயத்துல உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு
மரணத்தை ஜெயித்தவராய் உயிர் தெழுந்தவராய் இந்த காலை வேளையில நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். இனிமேல் நீயும் நானும் வறட்சியான இடத்துல இருக்க முடியாது, தரித்திரமான இடத்துல இருக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நான் எல்லாரும் இழந்து போயிட்டேன், தகப்பன் இல்ல, தாய் இல்ல, நேசிக்க ஆள் இல்ல, அனாதை மாதிரி இருக்கிறேன், கவலைப்படாத. என்ன எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டான், வாழ்வா சாவான இடத்துல இருக்கிற நினைக்கலாம். இந்த காலை வேளையில யோனாத்தானும் தாவீதும் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் மேவி போசேத்தை அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்தது போல பரிசுத்தமுள்ள தேவகுமாரனுடைய ரத்தம் உன்னையும் என்னையும் அவமானமான இடத்திலிருந்து மரணத்தை, சாபத்தை, பலவீனத்தை, பாருங்க, நெருக்கத்தை, சந்ததியை வாழ விடாதபடி முடக்கி போட்ட இடத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் நம்ம வெளியே கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இந்த காலை வேளையில நானும் தீர்க்க தரிசனமா பேசுறேன். எவ்வளவு தரித்திரமா இருக்கலாம், எத்தனை கடன் பிரச்சனையா இருக்கலாம், எத்தனை பலவீனமா இருக்கலாம், எத்தனை அவமானமா இருக்கலாம், உடன்படிக்கையின் ரத்தம் நம்மை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க போகிறது. எந்த இடத்துல நிக்க முடியாது நினைச்சோம் அந்த இடத்துல கர்த்தர் நிற்க பண்ணுவார் பாரு. எது கிடைக்காது நினைச்சோம் அதை கிடைக்க பண்ணுவார் பாரு. எதை எழுந்தவோ அதை திரும்ப தருவார். அல்லேலூயா. நீயும் நானும் மட்டும் மேவி போசேத்து போல தாவீதா உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பணிப்போடு பேச ஆரம்பித்தா நம்முடைய சூழ்நிலைகளையே கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். இனி ஒருபோதும் லோதாபார்ல அனுமதிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த பழைய அவமானம், பழைய நிந்தனை, பழைய போராட்டம், பழைய பாவங்கள், பழைய மரணத்திற்கு ஏதுவான கிரியைகள், பெற்றோர்களுடைய சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் நின்று லோதாபார்ல இருந்து நம்மை தூக்கி எடுத்து எருசலேமிலே கொண்டு போய் உட்கார வைத்து என் வம்சத்தையே, என் ஊனத்தையே, எனக்கு ஒரு அவமானம் இருந்தது பார், 4 காலால தவழ்ந்து போன அவனா அவளா, அந்த குடும்பமா, அந்த ஆளா அப்படின்னு ஒரு முத்திரை இருந்தது பார். டேபிளை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டி என் ஊனத்தை மறைச்சு ராஜகுமாரர்களோட என்னை சமமாய் உட்கார வைக்கக்கூடிய உடன்படிக்கையின் ரத்தம் காரியத்தை மாற்றும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமா, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர பாரு. நம்ம ஸ்தானமே மாறிடும் பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, நம்ம ஸ்தானமே மாறிடும். சொல்லு, ஸ்தானமே மாறிடும். நீ சொல்றத பார்த்தா இல்லாத ஸ்தானமும் வரும் போலக்குது. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஸ்தானமே மாறிடும். ஆண்டவர் தூக்கி எடுப்பா. உளையான சேற்றிலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, துர்க்கிரியிலிருந்து, அவமானத்திலிருந்து நம்மளை எவனோ ஒருத்தன் கொண்டு போய் படுகொடியில தள்ளிட்டான் பார். எவனோ ஒருத்தன் நம்ம மேல ஒரு லேபிளை குத்திட்டான் பார். நமக்கு உண்டானதை அபகரிச்சிட்டான் பார். நியாயம் இல்லாம, நீதி இல்லாம, அக்கிரமத்துல, அநியாயத்துல, லோதாபார்ல முழுகி போன பார். கர்த்தர் தூக்கி எடுப்பார் பாரு. ஆமென். இனி அந்த பழைய இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போக மாட்டா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 2வது, ராஜகுமாரனா மாத்துவா. ஆதாம ஏவாளை உண்டாக்கும் போது நமது சாயலில், நம்முடைய ரூபத்தின்படியே, they are created by God's own image. தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டான். என்னைக்கு பாவம் வந்ததோ அன்னைக்கு விழுகையும் வர ஆரம்பித்தது. என்னைக்கு விழுக வந்ததோ அப்பவே துக்கமும், கண்ணீரும், அவமானமும், நிந்தனையும், சஞ்சலமும், போராட்டமும், தவிப்பும், மரணமும் மனுக்குலத்தை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. இழந்து போன தேவ சாயலை, இழந்து போன ராஜகுமாரனுடைய சாயலை, இழந்து போன அந்த மேலான பரிசுத்தமுள்ள ரத்தத்தின் வல்லமைக்குரிய ஸ்தானத்தை கர்த்தர் மீண்டுமாய் தரப்போகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவனை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிட்டா. 3வது, இழந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தர ஆரம்பித்தார். ஆமென். தரித்திர நான் விடல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த நல்ல காலை வேளையில இயேசு மரித்ததனுடைய நோக்கமே எல்லாம் கவனிங்க பாப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டா. அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போக மாட்டான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் உனக்கு விரோதமா மந்திரம் பண்ணாலும், எத்தனை பேர் உனக்கு விரோதமா எழும்பினாலும், எத்தனை அதிகாரங்கள் வந்தாலும், எத்தனை ஆளுகை வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், தேவகுமாரனுடைய ரத்தத்தின் ஆளுகை கீழே நீ வந்துட்டினா, உடன்படிக்கையின் ரத்தத்திற்கு பாத்திரவானாய் மாறிட்டினா, உன்னை எதுவும் மேற்கொள்ளாது. நாம எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள வந்துடணும்.
ஆண்டவருடைய சமூகத்துல வந்துடணும், ஆண்டவரை தேடி வந்துடணும். வந்துட்டா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். ராஜ்யகுமாரரில் ஒருவன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தர போதுமான ஆண்டவராக இருக்கிறார். சபையில பிரசங்கம் பண்றதுக்காக போயிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒருத்தர் நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் அவர் தான் எனக்கு கவனிச்சிட்டு இருந்தா. நான் அவரை பார்த்து கேட்டேன், எப்படி இங்க வந்தீங்க? அவர் சொன்னார், நான் ஒரு காலத்துல நல்ல கேட்டரிங் பண்ணியிருந்தேன் ஐயா, ஆனா குடி பழக்கம், பாவம், விபச்சாரம், வேசித்தனம், பணம் பெருக பெருக ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ண, குடும்பத்திற்கு துரோகம் பண்ண, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ண, தப்பான காரியமா மாற ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்கு நல்ல சமையல்காரனா இருந்தனோ நான் குடிச்சு 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 என் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். மனைவி பிள்ளைங்க அற்பமா என்ன ஆரம்பித்தாங்க, குடும்பம் அற்பமா என்ன ஆரம்பித்தது, உலகம் அற்பமா என்ன ஆரம்பித்தது. என்னை தேடி வர வேண்டிய அந்த சமையல் ஆர்டர் எல்லாமே வராம போயிடுச்சு. கடன் பெருசா மாறிடுச்சு. எந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கினனோ நான் செய்த பாவமும் அக்கிரமும் என் வாழ்க்கை அப்படியே சின்ன பின்னமா மாத்தி கடன்காரனா மாத்தி டெய்லி கடன்கார வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்க மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஒய்ஃபை பார்த்து சொன்னேன், சீக்கிரத்துல செத்துடலாம் அப்படின்னு, நாளைக்கே செத்துடலாம், இனி இந்த வாழ்க்கை வேணான்ட்டு பாருங்க. மருந்து சாவறதுக்கு மருந்தை போய் வாங்கிட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடுல ஊற்றி எல்லாரும் குடும்பமா சேர்ந்து 2 பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் சேர்த்து சாவலான்னு நினைச்சிட்டு மருந்து எல்லாம் வாங்கிக்கணும் வந்துட்டேன். கடைசியா ஒய்ஃபை பார்த்து கேட்டாராம், இத்தனை நாள் என் கூட வந்த, என் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்தேன், உன் ஆசை கடைசி ஆசை என்ன சொல்லு, சாவை தவிர மீதி எதனா சொல்லு, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னுச்சான். அப்போ அந்த அம்மா அழுதுட்டே சொன்னாங்களாம், நான் சின்ன வயசுல ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட்ல படித்தேன், எனக்கு இயேசுவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க, இயேசு கிட்ட போனால் எல்லாம் மாறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒரே ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற அந்த சர்ச்சுக்கு போய் நம்ம 4 பேரை போய் உட்கார்ந்து என்னால் எவ்வளோ அழ முடியுமோ அழுதுட்டு வந்துட்டு செத்துடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. என்னைக்கோ ஸ்கூல்ல படிச்சது, என்னைக்கோ ஸ்கூல்ல கற்று தந்தது. அந்த புருஷனை பாருங்க, சரி வா அப்படின்ட்டு அந்த விஷ பாட்டில இருந்தாலும் பாக்கெட்ல வச்சுட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு முறை சர்ச்சைக்கு போறாராம். அன்னைக்கு பாசிட்டிவ் பிரசங்கம் பண்றது, பாடுறது, துதிக்கிறது எல்லாமே இவருக்காக இருக்கு. இவர் ஒரு பக்கம் ஓன்னு அழுக, அந்த அம்மா ஒரு பக்கம் ஓன்னு அழுக. குழந்தைங்க சின்ன வயசு பார்த்தீங்களா, ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் சர்வீஸ் எல்லாம் முடிச்ச உடனே இப்போ அந்த சர்ச்சை, அப்ப அன்னைக்கு அந்த சர்ச்சை ஒரு 300 பேர் 400 பேர், இன்னைக்கு 13,000க்கு மேல இருக்கிறாங்க. கவனிங்க பார்ப்போம். அப்போ எல்லாம் முடிச்சோடனே பாஸ்டர் கிட்ட இந்த அம்மாவை இந்த பிரதரை கொண்டு வந்திருக்கிறான். என்னன்னு கேட்டோடனே அந்த அம்மா ஓன்னு அழுதுட்டு இருக்கு. அழுது முடிச்சிட்ட உடனே பாருங்க, இந்த மனுஷன் போய் பாஸ்டருடைய காலில் புத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்கிறான். பாஸ்டர் தூக்கி விட்டு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்கிறான். அப்புறமா தான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு நல்ல சமையல்காரன் சார், நல்லா சமைப்பேன், என் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டேன், குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன், கடன்காரனா மாறிட்டேன், வேலை விட்டு எல்லாம் என்ன போயிடுச்சு, கடன் கொடுத்தவங்க எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான், தற்கொலை பண்ணிக்கணும்னு தான் வந்தேன். ஆனா நீங்க பேசின வார்த்தை எல்லாம் எனக்காகவே பேசுற மாதிரி இருந்தது. இப்ப எனக்கு வாழ்வா சாவான்னு தெரியல, ஏசு உண்மையான ஆண்டவர் அந்த என்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு இருக்கிறார். பாஸ்டர் அந்த விஷ பாட்டில வாங்கி உடைச்சி தூக்கி தூரம் போட்டுட்டு பாஸ்டர் சொன்னாரா, கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன், உனக்கு யாராச்சும் கடன் கொடுத்தவங்க இனிமேல் வந்தா என்கிட்ட போன் பண்ண சொல்ல அப்படின்னார். அவர் சொன்னாருன்றதுக்காக நீ இவர்கிட்ட நம்பர் கொடுத்துறாத. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா. ஐயோயோ, நாம இவ்வளோ பேசுறோமே அதெல்லாம் விட்டுடுறான், இங்கத்தான் நிக்கிறான். ஆமென். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு பாஸ்டரை குறிச்சு சாட்சி சொன்னேன். 3வது நாள் அங்க வந்த ஒரு பாஸ்டர் நேரம் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். ஆடா பாவிகளா, அதனால தான் இப்ப இடம் பேரே சொல்றது கிடையாது, ஊர் பேரும் சொல்றது கிடையாது, கண்டுபிடிச்சு போயிடுறான். சோத்திரம், புரியுதா நான் பேசுறது? ஆமே. அவரு போன் பண்ணி சொல்றாரு, ஐயா தேர் எழுத்தி ஏன் தெருவில் விட்டீங்கிறாரு. ஆமா, என்னங்கய்யா இந்த ஆள் இப்படி வந்து இப்படி சொல்றான் அப்படிங்கிற. இவ்வளோ வசனத்தை பேசுறமே, ஏதாவது ஏறுதா பாரு, உங்களை சொல்லல, அங்க இவ்வளோ உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றமே, புரியுதா நான் பேசுறது? புரியுதா இல்லையா? இவ்வளோ பேசுறமே, அசையாத திட அஸ்திபாரம், இந்த பில்லரு சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி தான் மாறிடும். கடைசியா பாஸ் வாங்கி உடைச்சி போட்டுட்டு இருக்கிறா. உடைச்சி போட்டுட்டு முட்டி போட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராம், கடன்காரன் யார் வந்தாலும் வா, நான் பேசிக்கிறேன், இனிமேல் வா, உனக்கு நான் வேலையை தரேன் அப்படின்னு. எங்கெங்கெல்லாம் இந்த சமையல் ஆர்டர் இருக்கோ அத்தனைக்கு பாஸ்டர் வாசலை திறந்திருக்கிறார். பாஸ்டர் முன்னாடி நின்று இருக்கிறார், நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறார். தேவனுடைய கிருபை இறங்க அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுடுச்சு. ஆண்டவர் மாத்திட்டா பாருங்க, கடன் எல்லாம் மாற ஆரம்பித்தது. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கிறார். அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாராம். ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், இது நீங்க தந்த வாழ்வு ஆண்டவரே, என் பொண்ணு இப்படி கல்யாணம் ஆவான்னு தெரியாது, நாங்கெல்லாம் செத்து போக வேண்டியவங்க, அதனால என் பொண்ணுக்கு எத்தனை மொழி, எவ்வளவு பணம் வந்தாலும், எத்தனை நகை வந்தாலும் எல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பயங்கரமா நடந்தது.
பயங்கரமா பெரிய பெரிய பணக்காரெல்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டான். ஏன்னா இழந்து போன ஸ்தானத்தை மீண்டுமா பெற்றுட்டா இருப்பாரு. பெரிய பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் வந்துட்டான். நகை மட்டும் கிலோ கணக்கில் வந்துதான். அத்தனை நகையும் ஒரு புது வேட்டி விரிச்சு போட்டு கட்டி எடுத்துட்டு மொத்த மொழி பணத்தை எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில மருமகனோடு கூட்டிட்டு நேர போய் டைம் பாஸ்டர் காலில் விழுந்தா இருப்பார். அதே மாதிரி கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு சாஷ்டாங்கமா விழுந்து சொன்னாராம், நான் செத்து இருந்தா என் குடும்பம் அழிஞ்சிருந்தா புல் முளைச்சி போயிருக்கும். உங்க மூலியமா இயேசுவை நான் பார்த்தேன். இன்னைக்கு இயேசு என் வாழ்க்கையை மாத்திட்டான். நான் இழந்து போனது எல்லாத்தையும் எனக்கு திரும்ப தந்துட்டான். எல்லா ஆண்டவருக்கு அப்படின்னாரா. இந்த காலை வேளையில எல்லாம் என்னை பாருங்க பாப்பா, நிறைய பேர் நம்ம கிட்ட தான் என் தப்பா சொல்லிட்டான் இயேசுவை பத்தி. அவர் நல்லவரியா பாருங்க. நான் ஒரு புக்கு ஒண்ணு படிச்சேன். அந்த புக்கில் ஒரு ஆத்தர் இப்படி எழுதியிருந்தார், இயேசு தான் வல்லமையை கொண்டு அவருக்குன்னு எதையுமே செய்யலையா. அவர் பிதா கிட்ட இருந்து பெற்ற வல்லமைய அவருக்குன்னு எதையுமே செய்யல. தனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் செய்யல, தான் வீட்டை கட்டணும் செய்யல, மரியாள் பிள்ளைகளுக்கு தங்கச்சி தம்பிங்களுக்கு செய்யல. இவர் உழைச்சி செஞ்சார தவிர தெய்வத்தினுடைய வல்லமைய தனக்குன்னு சுயமா செய்யல. எல்லா வல்லமையும் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில மறிக்க ஆரம்பித்தார். அவர் வெச்ச கல்லறையும் இரவல் தான், அவர் பிறந்த கர்ப்பமும் இரவல் தான். அவருக்குன்னு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இங்கிலீஷ் பைபிள் இப்படி சொல்லுது, he killed his only begotten son for us. அவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொலை செய்தார். நம்மளை எவனோ தூக்கி அவமானமான அழிவுல போட்டான்ல, பாவத்துல போட்டுட்டான்ல, சாபத்துல போட்டுட்டான்ல, அக்கிரமத்துல போட்டுட்டான்ல. இனி இந்த இடத்துல இருந்து எழும்ப முடியாதுன்னு நினைச்சேன்ல. இந்த காலை வேளையில கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு உன்னை என்னையும் பார்த்து கேட்கிறார், என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் உண்டா? என் ரத்தம் மீண்டுமாய் கிரியை செய்ய போகிறது. என் ரத்தம் மீண்டுமாய் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது. என் ரத்தம் மீண்டுமாய் உன்னை தூக்கி எடுக்க போகிறது. அல்லேலூயா. இந்த மனுஷன் இன்னைக்கு சொல்றார், இன்னைக்கு என் வம்சத்தை பார்க்கிறேன் சார், நான் செத்து போக வேண்டியவன், என் கல்லறையில புல் முளைச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் வம்சத்தையே பார்க்க செஞ்சா. இந்த கால வேளையில கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம் நமக்கும் தெய்வத்திற்கு நடுவாயிருந்த தடுப்பு சுவரை உடைக்கும். முன்னேறக்கூடாதபடி, தாவீதை பார்க்க கூடாதபடி மேவி போசத்தை கொண்டு போய் லோதாபார்ல வச்சிட்டாம்ப. ஷீபான் ஒரு வேலைக்கார நடுவுல நின்னு எல்லாத்தையும் தடுத்தாம்ப. அதே மாதிரி உன்னையும் என்னையும் தெய்வத்தையும் கிட்டி சேரக்கூடாதபடி நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய தடுப்பு சுவர் இருந்தாலும், எத்தனை மதம் இருந்தாலும், எத்தனை ஜாதி இருந்தாலும், எத்தனை அகிம்சை இருந்தாலும், எத்தனை எதிர்மறையான காரியம் இருந்தாலும், எல்லா தடுப்பு சுவரையும் உடைக்கக்கூடிய ஒரு வார்த்தை உன்னை தேடி என்னை தேடி வருகிறது. என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் உண்டா? எத்தனை தடை இருந்தாலும், எபேசியருக்கு எழுதும் போது பவுல் இப்படி எழுதுகிறார், நமக்கும் அவருக்கும் இடையே நின்ற தடுப்பு சுவரை அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக உடைத்து போட ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திடுவார உன்னை தூக்கி என்ன தூக்கி அந்த இடத்தை விட்டு எடுத்து உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வச்சு நம்ம இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப தந்து, நம்ம எங்கேயோ செத்துருவோம் நினைச்சோம், நம்ம சந்ததியை பார்க்க மாட்டோம் நினைச்சோம், அந்த சந்ததியை மீண்டுமாய் பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லு. இனிமேல் லோதாபார்ல இருக்க மாட்டோம். வாயில வருதோ வரல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இனி லோதாபார்ல இருக்க மாட்டோம். வறட்சியான இடத்துல இருக்க மாட்டோம். மரணத்தை கொடுக்கக்கூடிய இடம் கிடையாது. ஆமென். ஆமா, ஒரு அறிக்கை ஒண்ணு வந்தால் லோதாபாரை விட்டு எந்திரிச்சு தேவ சமூகத்துக்கு வரணும். அங்கேயே உட்கார்ந்து கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் பார்த்துப்பாரு, கர்த்தர் பார்த்துக்க மாட்டாரு. என்ன நடுவுல சுவருக்குது. புரியுதா நான் பேசுறது? அல்லேலூயா. சில பேர் இன்னும் பரிசுத்தம் ஓவரா போய் சொல்றது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இப்ப இங்க கண்ணாமூச்சி தானே ஆடுறோம், கண்ணை கட்டிட்டு கண்ணாமூச்சி தானே ஆடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வாய் இருக்கிற புள்ளதான் அழுதாதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழுதாத்தா அம்மாவே பால் கொடுப்பாலாம். சொல்லுங்கப்பா. நீ எந்திரிச்சு வந்தாத்தான் சொல்லு, எந்திரிச்சு வந்தாத்தான்
சப்பானி மாதிரியே இருக்கக்கூடாது. சப்பானியே எந்திரிச்சு வந்துட்டான். சோத்திரம் ஆண்டவரே, உனக்கு என்ன எனக்கு என்ன. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். லோதாபாரை விட்டு வந்துரு. தேவகுமாரனாய் கர்த்தர் மாற்றுவார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். காரியத்தை உனக்காக எனக்காக தலைக்கீழாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கொப்பேர் மரத்துல போய் ஒரு பேழையை செய்யுங்கிறார். நான் மட்டும் நோவா கூட இருந்தேன்னா சொல்லியிருப்பேன், கொப்பேர் மரத்தை விட தேக்கு மரம் நல்லதுன்னு. இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போனோமா, நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனா இன்னும் கொஞ்சம் ஓவரா போகுது. கம்யூனியனுக்கு மட்டும் போனா போதும். ஏன்னா நீ தானே பவுல்ல வாங்கிக்கின்னு வர. அங்க மேல உட்காந்து சிந்தனை ரத்தத்தை எல்லாம் பவுல்ல பிடிச்சி எடுத்து வந்து ஐயா கிட்ட கொடுத்தா தான் ஐயா ஷேர் பண்ண போறாரு. அம்மி கல்ல போட்டு நசுக்கணும் இந்த மாதிரி ஆளுகளை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து ஆராதிக்கிறதுல அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். நிறைய நேரத்தில் இப்படித்தான். கொப்பேர் மரம், கொப்பேர் மரம் தான். சொல்லு, கொப்பேர் மரம் தான். சத்தமா சொல்லுங்க, கொப்பேர் மரம் தான். தேக்கு மரமும் வேணாம், ரோஸ் வுட்டும் வேணாம், காஞ்சிரும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, இப்ப பாருங்க, நிறைய நேரத்தில் இப்படித்தான் போயிட்டு இருக்கிறோம். கொப்பேர் மரத்துல பேழையை சொன்னார். பேழையை செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், உள்ள கீழும் பிசினியும் பூசு அப்படிங்கிறார். எல்லாம் கவனி. இதை ஏன் இப்ப கொண்டு வரேன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல 430 வருஷம் அடிமைதானத்துல இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? அடிமைதானத்தில் இருக்கும்போது பஸ்க ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை எங்க பூச சொன்னா? வெரி குட். எங்க பூச சொன்னா? நிலைக்கால்ல பூச சொன்னார். நிலைக்கால்ல பூசப்பட்ட ரத்தத்துக்கும் கொப்பேர் மரத்துல பூசப்பட்ட பிசினும் கீழுக்கும் எபிரேய பதம் ஒரே பதம் தான். அதுக்கு பேர் காப்பார். சொல்லு, காப்பார்ல காப்பர். ஏதோ ஒண்ணு விடு, நம்ம சொல்றது தான். யாரு வந்து நம்மளை கேட்க போறா? அல்லேலூயா. ஆமா, காப்பர் அப்படிங்கிற ஹீப்ரு வேர்ட் தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். கொப்பேர் மரத்துல ஒரு பேழையை செஞ்சு கீழும் பிசினியும் பூசி எந்த ஒரு மனுஷன் உள்ள வந்தானோ அவன் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டான். நான் பேழையை செஞ்சேன், வெளியே இருந்தானா தண்ணி வரும். சொல்லுங்க, தண்ணி வரும். உனக்கு எனக்கு அதுதான். ரத்தம் பூசப்பட்ட அடைக்கல பட்டணமாகிய சபைக்குள்ள வந்தாதான் லோதாபாருடைய அனுபவங்கள் நம்மை விட்டு விலகி போய் பரிசுத்த வித்துக்குரிய காரியம் நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நீ நோவாவுக்கு சித்தப்பனா இருக்கலாம், பெரியப்பனா இருக்கலாம். கதவை அவர் பூட்டிட்டா. கீழ் பூசப்பட்ட படகுக்குள்ள, போட்டுக்குள்ள, அந்த என்னது பேழைக்குள்ள ஒருவனும் வர முடியா. கதவு அடைக்கப்படுவதற்கு முன்னாடி பேழைக்குள்ள வந்துரு. இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள வந்துரு. சபைக்குள்ள வந்துரு. உன் பேழை முழுகி போகாது. கொந்தளிப்பு வரும். பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஆனா ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட பேழைக்குள்ள வர முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. உன் பேழை கொண்டு போய் அரராத்து மலை மேல கர்த்தர் நிற்க வைப்பா. இந்த மாலை வேளையில, இந்த காலை வேளையில 1008 கொந்தளிப்பு, 1008 அவமானம், 1008 பிரச்சனை, 1008 போராட்டம், என்னால எழும்ப முடியல. வந்து பார் ரத்த கோட்டைக்குள்ள. கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பு உன்னை என்னையும் ஆள ஆரம்பிக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை என்னையும் நெருப்ப ஆரம்பிக்காம, ஒரு பக்கம் மந்திரவாதமா இருக்கலாம், ஒரு பக்கம் சூனியமா இருக்கலாம், ஒரு பக்கம் அண்ணன் தம்பியா இருக்கலாம், ஒரு பக்கம் அதிகாரமா இருக்கலாம், ஒரு பக்கம் தரித்திரமா இருக்கலாம், ஒரு பக்கம் வறட்சியா இருக்கலாம். எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் ரத்த கோட்டைக்குள்ள வாய. உன் உயர்வை எவனாலையும் தடுக்க முடியாது. நீயும் நானும் கொண்டு போய் அரராத்து மலை மேல கத்த நிற்க வைக்கிற வரைக்கும் யாராலையும் தடுக்க முடியாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய கோபாக்கினிக்கு, வரப்போகிற அழிவுக்கு, பாருங்க, தேவன் நிர்ணயித்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கப்படனா ரத்தம் பூசப்பட்ட கிறிஸ்துவின் சபையாகிய பேழைக்குள்ள வந்தே ஆகணும். ஆமென். எந்த மதமும் காப்பாத்தாது. தேக்கு மரத்துல பேழை செஞ்சுக்கிறான் நிறைய பேர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. ரோஸ் வுட்ல பேழை செஞ்சுக்கிறான். ஆமென். ஆமா, நல்ல மிதக்கிற மரத்துல கூட செஞ்சுக்கிறான். அங்கெல்லாம் போனீங்கன்னா மழை வரும். பக்கத்துல பார்த்து சொல்லு, மழை வருமா? பூமியின் ஊற்று கண்கள் திறக்கப்படுமா? வாய் தந்து சொல்லிடாதீங்க, பாவம். நான் கெட்ட வார்த்தை சொன்னேன். இப்போ சொல்லாதீங்க, வாய் தந்து. பூமியின் ஊற்று கண்கள் திறக்கப்படுமா? கொப்பேர் மரம் மட்டும்தான் மிதக்கும். சிலுவையில சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா.
இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. பாஸ்ட் எவ்வளவு வலியோட வேதனையோட சொன்னார் பார், எனக்கே சங்கடம் ஆயிடுச்சு. அத்தனை ஜீவன் போக கத்தி, ஜீவன் போக பிரசங்கம் பண்ணி, இத்தனை 1000 வாடகை கொடுத்து, ஏன் வேலை வெட்டி இல்லையா? நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போனோம், நித்திய ஜீவனுக்கு போனோம். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பேழைக்குள்ள வந்தாதான், சொல்லுங்க, பேழைக்குள்ள வந்தாதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 2வது கவனிங்க பாப்போம். இந்த மோசேனுடைய அம்மா இருந்தால, நான் என்னவோ அவங்க அம்மா கூட இருந்த மாதிரியே என்னைய பார்க்காதீங்க. அம்மா இருந்தால இல்லையா? அந்த அம்மா பாருங்க, நாணல் என்ன செஞ்சுதான், ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள கீழும் பிசினியும் பூசி குழந்தைய உள்ள எடுத்து வச்சு அதே நைல் நதியில தான் கொண்டு போயிடுச்சு. எல்லாரும் குழந்தைய நைல் நதியில போட்டான், மீதி எல்லாம் செத்ததா மிதந்தது. ஆனா இவ அனுப்பினது மட்டும்தான் ராஜகுமாரனாய் மாற ஆரம்பித்தது. ஆமென். பிசினும் கீழும் பூசப்பட்ட நாணல் பெட்டிக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்கிற இடம். உன் வீடு நாணல் பெட்டியா இருக்கட்டும், உன் வீட்டுக்குள்ள கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கட்டும். எத்தனை கரை புரண்டு வரக்கூடிய நயல் நதியா இருக்கட்டும், எத்தனை பேர் செத்து போகட்டும், எத்தனை கொள்ளை நோய் வரட்டும், எத்தனை அவமானம் வரட்டும், கிறிஸ்துவின் ரத்தம் உன் மேல இருந்தா இயேசுவின் நாமத்தினால உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அரண்மனையில கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பா. ஆமென். அழிவுக்குரிய நயல் நதி கிடையாது, ஆளுகைக்குரிய எருசலேம் பட்டணமாய் கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப கீழ் பூசப்படணும், ரத்தம் பூசப்படணும். ரத்தம் பூசப்படாம ஒண்ணு நடக்காது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ரத்தம் பூசப்பட்டாதான் ராஜகுமாரனா மாறும். உடன்படிக்கையின் ரத்தம் மட்டும்தான் இழந்து போனதை திரும்ப தரும். உடன்படிக்கையின் ரத்தம் மட்டும்தான் தேவகுமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும். உடன்படிக்கையின் ரத்தம் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போகும். உடன்படிக்கையின் ரத்தம் மட்டும்தான் என்றென்றைக்கும் வாழக்கூடிய நிலையான வாழ்வை தரும். அது இல்லாம வேற எந்த இடத்துல போனாலும் எதுவும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளும் வரணும். சொல்லுங்க, நானும் வரணும், நானும் வரணும், நானும் வரணும். ஆமென். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்துல இருந்தான். அவர்கள் ஜீவன் கசப்பாய் மாறிடுச்சான். they are ready to suicide themselves. தற்கொலை பண்ணிட்டு சாகர மாதிரி மாறிட்டான். இனி வாழ முடியாது நினைச்சான். அவன் கூக்குரல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டிச்சான். அவன் ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டிச்சு. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துல கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாராம். ஆமென். எத்தனை அடிமைதனத்தில் இருந்தாலும், எத்தனை நுகம் மேல இருந்தாலும், எத்தனை அவமானம் இருந்தாலும், என் கண்ணீர், என் ஜெபம் என்னை படைத்த, என் கண்ணீர், என் ஜெபம், என் வேதனை என்னை படைத்த என் தெய்வத்தை தொடுமானால் எனக்கு எதிராக எழும்பியிருக்கிற எல்லா அடிமைதனத்தினுடைய நுகங்களையும் கர்த்தர் உடைப்பா, கட்டுகளை அறுப்பா, என்னை மீண்டுமாய் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவா. அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலையாகிறதுக்கு ஒரே வழிதான் ஆண்டவர் சொல்றார். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் நிலைக்கால்கள் மேல பூசப்படும். வீட்டை விட்டு வெளியே ரத்தத்தை நிலைக்கால் மேல பூசிட்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே என்ன செய்யக்கூடாது? நைட்ல சாவுக்கு ஏதுவான சங்கார தூதன் வருவான். எந்த வீடு ரத்தம் பூசப்பட்டிருக்கோ அந்த வீட்டை தவிர மீதி எல்லார் வீட்லயும் மரண ஓலங்கள் நடக்கணும். கவனிங்க பாப்போம். நடு ராத்திரியில சங்கார தூதன் வர ஆரம்பித்தான். யார் யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு ரத்தத்தை பூசினார்களோ அத்தனை குடும்பத்தினுடைய தலைச்சான் பிள்ளைகளும் வம்சமும் சந்ததியும் காப்பாற்றப்பட ஆரம்பித்தது. யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்களோ, அற்பமா எண்ணினார்களோ அத்தனை வீட்டிலையும் மரண ஓலங்கள் கேட்கப்பட ஆரம்பித்தது. அடிமைதனத்தை விட்டு வெள்ளியோடும் புண்ணோடும் புறப்பட்டு வெளியே போய் பாலும் தேனும் ஓடக்கூடிய நல்ல தேசத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தா. இந்த நல்ல காலை வேளையில உனக்கு எனக்கு அதான் வீட்டின் மேல ரத்தம் பூசப்படணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பிசாசு எதுக்கு பயப்படுறானோ இல்லையோ, எதுக்கு பயப்படுவான்? இயேசுவின் ரத்தத்துக்கு பயப்படுவான். அது மட்டும்தான் குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம், தேவகுமாரனுடைய ரத்தம். அந்த ரத்தம் மட்டும்தான் வாழ வைக்கும். அந்த ரத்தம் மட்டும்தான் அடிமைதனத்தின் நுகத்தை உடைக்கும். அந்த ரத்தம் மட்டும்தான் நான் இழந்து போனதை திரும்ப தரும். அந்த ரத்தம் மட்டும்தான் நான் இழந்து போன சாயலை திரும்ப தரும். அந்த ரத்தம் மட்டும்தான் என்ன நீதிமானா மாற்றும். அந்த ரத்தம் தான் என்ன தேவனுக்கு சமமாய் உட்கார வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரத்தத்தை அசுத்தமா எண்ணாத. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இப்படி எழுதுறா, தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, எல்லாம் கவனி, தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன்
எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நிறைய நேரத்துல ரட்சிக்கப்பட்டுறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம், சபைக்கு வரோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கிறார். எல்லாம் பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், சந்ததி, குடும்பம், பிள்ளைங்க எல்லாம் வந்த உடனே ஆண்டவரையே மட்டுப்படுத்திடுறோம். சங்கீதக்காரன் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்றா, இந்த ஜனங்க என்னை மட்டுப்படுத்திட்டாங்கிறா. நான் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்களை விடுதலை ஆக்கினேன். 40 ஆண்டுகள் சுமந்து வந்தேன், பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துல கொண்டு போய் சேர்த்தேன். என்னை அவங்க மட்டுப்படுத்திட்டாங்க. நான் கையால் ஆகாத தெய்வம் சொல்லிட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான். அது எத்தனை வேதனை பாரு. ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்க என்னை மட்டுப்படுத்திட்டான். நான் அவர்களுக்காக செய்த நன்மையை, தியாகத்தை, அவர்களுக்காக கொடுத்த எதையும் மதிக்காம மட்டுப்படுத்திட்டான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவன் அப்படித்தான் இருக்கிறான். நான் இந்த திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் ஒரு பெரிய மெயின் லைன் சர்ச்சில் பேசினேன். கத்தீட்ரல்ல பேசிட்டு வந்தேன். பெரிய சபை பாருங்க, அந்த ஆர்கனைசேஷனுக்கு அதுதான் ஹெட் குவார்டர்ஸ். அப்பேற்பட்ட கத்தீட்ரல்ல பேசிட்டு வந்தேன். நான் இதே தான் சொன்னேன், நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் உன்னையும் என்னையும் பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணா, எந்த பதவி நமக்கு எதிராய் வந்ததோ அதே பதவி நமக்கு அழிவை கொண்டு வரும். எந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்ததோ அதே ஆசீர்வாதம் நமக்கு அழிவை கொண்டு வரும். Are you with me? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அது மெயின் லைன் சர்ச். அடுத்தது என்னை கூப்பிட மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, உனக்கு எனக்கு அதுதான். தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்னாத நமக்கு எப்படி இந்த வாழ்வு கிடைச்சது, எப்படி ஜீவன் கிடைச்சது, நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி இந்த ஸ்தானம் வந்தது, எப்படி இந்த இடத்துல கர்த்தர் உட்கார வைத்தார்? என்னை பரிசுத்தம் செய்த ரத்தம். எப்பெல்லாம் தேவ சமூகத்துல வரணும் அப்பெல்லாம் என் கடந்த காலத்தை நினைக்கணும். தாவீதை குறித்து ஒரு ஆசிரியர் இப்படி எழுதுறா, தாவீது எப்ப தேவாலயத்துக்கு போனாலும் பக்கத்துல ஒரு அழுக்கு மூட்டை மாதிரி ஒரு பேக், ஒரு மூட்டை அப்படியே கையில கொண்டு போவானா. குதிரை மேல போகும்போது அந்த மூட்டை இருக்குமா, தேவாலயத்துக்கு போகும்போது அந்த மூட்டை இருக்குமா, எப்பவுமே இருக்குமா. தேவாலயத்துக்குள்ள போய் அந்த திரைச்சேலைக்குள்ள வைக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி போய் அந்த மூட்டை அவிழ்த்து, ஆடு மேய்க்கும் போது போட்டிருந்த மாதிரி ட்ரெஸ், அந்த ஆப் ட்ரௌசர், அந்த பழைய துணி அந்த மூட்டையில இருக்குமா, அந்த மூட்டையை அவிழ்த்து வச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், அது நான் ஆண்டவரே, இது நீங்க போட்ட பிச்சை ஆண்டவரே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே, பணம் வந்த உடனே, உயர்வு வந்த உடனே, ஸ்தானம் வந்த உடனே நாம நினைச்சிடறோம் ஆண்டவரே மாத்திரம். ஐயா, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உன்னையும் என்னையும் பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்னாத. திறமை கொஞ்ச நாள்ல போயிடும், தாளந்துகள் கொஞ்ச நாள்ல போயிடும், வசதி வாய்ப்புகள் கொஞ்ச நாள்ல போயிடும், பணம் கொஞ்ச நாள்ல போயிடும். அந்த பரிசுத்த ரத்தத்தை அசுத்தமா எண்ணிட்டினா, அந்த பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினுடைய மேன்மை நம்ம விட்டு விலகிட்டா நம்முடைய நிலைமை வேற மாதிரி மாறிடும். இன்னைக்கு கிறிஸ்தவனாலதான் தேவநாமம் தூஷிக்கப்படுது, கிறிஸ்தவனாலதான் தேவன் புறக்கணிக்கப்படுகிறார், கிறிஸ்தவனாலதான் அவமானமும் அக்கிரமும் பெருசா கிடக்கு. நம்மை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்னாத. தேவனை மட்டுப்படுத்தாத, சபையை மட்டுப்படுத்தாத, ஆராதனையை மட்டுப்படுத்தாத, தேவ சமூகத்தை மட்டுப்படுத்தாத, காலில் கீழே போட்டு மிதிக்காத. எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படின்னா என்ன? அந்த தண்டனைக்கு முடிவே இல்லை. எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையே மாறி போகுது. 1000 கோடி இருந்தாலும் 1000 இருந்தாலும் அவருடைய சமூகத்துல வந்து நேர்முட்டி போட்டு சாஷ்டாங்கமா விழுந்து, எல்லாம் நீங்க போட்ட பிச்சையா அப்படி சொல்ல ஆரம்பித்து பாரு. உன் சந்ததி செழிக்கும், உன் வம்சம் பிழைக்கும், நீ இழந்து போனதை திரும்ப தருவா. இனி சாவுக்கு ஏதுவானவைகள் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பரிசுத்தம் பண்ணின ரத்தத்தை அசுத்தமா எண்ணக்கூடா, கிருபையின் ஆவியை நிந்திக்க கூடா. பரலோகத்தை விட்டு அவர் என்ன தேடி வந்தார்னா அது அவருடைய மேன்மை. என்னை கொண்டு போய் அவருக்கு சமமா உட்கார வைக்க முடியாது. அவர் சமமா என்ன மாத்திட்டார், நான் உட்கார முடியாது. எப்பெல்லாம் தேவ சமூகத்துல போறோமோ அப்பெல்லாம் உணர்வு இருக்கணும். ஆண்டவரே, உங்க சொந்த குமாரனை கொலை செய்து என்னை மீட்டிங் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கூட்டி கழிச்சு பாரு, நம்ம கூட இருந்த எத்தனை பேர் இன்னைக்கு மரிச்சு போயிட்டான்,
எத்தனை பேரோட கல்லறையில புல் முளைச்சிருக்கு, எத்தனை பேர் குடிகாரனா இருக்கிறான், எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போய் கிடக்கு, எத்தனை பிள்ளைங்க சின்ன பின்னமா மாறி இருக்கு. நம்ம நல்லவங்களும் இல்லையே, அந்த பரிசுத்த ரத்தம் மட்டும்தானே கொந்தளிக்கிற அலைகளுக்கு நம்மை தப்புவித்தது, பூமியினுடைய ஊற்றுக்கண்களுக்கு நம்மை தப்புவித்தது, வானத்தின் மதகுகளுக்கு நம்மை தப்புவித்தது. அப்பேற்பட்ட பரிசுத்த ரத்தத்தை அசுத்தம்னு எண்ண கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். மேபி போசத்தை போல நாமளும் சொல்லணும், ஐயா செத்த நாயை போல இருக்கிறதுக்கு, செத்த நாயை போல இருக்கிற என்னை நினைப்பதற்கு என்னிடத்துல என்ன கண்டீர்? அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், எல்லாம் உனக்கு, நீ இழந்து போனதை திரும்ப தரணும்னு நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், அந்த உடன்படிக்கை சாகர வரைக்கும் நான் நிறைவேற்ற வேண்டுவா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை இந்த நல்ல பகல் வேலையில எதை இழந்து போனாலும், ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போனாலும், அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு நுகம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விட முடியாத பாவ பழக்க வழக்கம் நம்ம கொண்டு போய் அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம். யாருக்குன்னு தெரியாத ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்புரவாயிட்டு மீண்டுமாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, உங்க ரத்தம் என் மேல வரட்டும்பா, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா, என்னை மீண்டுமாய் பரிசுத்தமாக்குங்கப்பா, உங்க பிள்ளையாய் மாற்றுங்கப்பா. ஒரு காலத்துல நல்ல ஜெபம் பண்ண, நல்லா ஆராதிச்ச, நல்லா துதிச்ச, நல்ல ஆத்தும ஆதாயம் பண்ண, சபையில பங்கும் பாத்திரமா இருந்தேன், உத்தரவாதம் உள்ளவளா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எங்கேயோ தூரம் போயிட்டு ஆண்டவரே, எனக்கே தெரியுது நான் இருக்கிற இடம் சரியில்லை, எனக்கே தெரியுது உங்க ஆவியும் என் ஆவியும் கனெக்ஷன் இல்லை, எனக்கே தெரியுது நீங்க எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன்னு. நான் திரும்ப வாரேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி பாரு. வந்துட்டா முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீர் புரிந்தனதாய் விளங்க பண்ணுவான். ஆமென். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய சொந்த குமாரனையே கொலை செய்தார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு தாவீது அன்னைக்கு கேட்டது போல இன்னைக்கு ஆண்டவரும் கேட்கிறா, என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகில் இருக்கியா? இனி எவ்வளவு வறட்சியான இடத்துல, எத்தனை சாபத்துல, எத்தனை பாவத்துல, எத்தனை அக்கிரமத்துல இருந்தாலும் நீ வந்தா, நான் எந்திரிச்சு வந்தா நம்மை மீண்டுமாய் பிள்ளையாய் மாற்றி நம்முடைய ஊனங்களை மறைத்து நம்மை ராஜகுமாரர்களாய் கொண்டு போய் ஆண்டவர் வைக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வத்தை மட்டுப்படுத்த கூடா, தெய்வத்தை அசட்ட பண்ணக்கூடா, தேவனை அவமதிக்க கூடா. ஆமென், ஆமென். கல்வாரி சிலுவையில உனக்காக எனக்காகத்தான் மரிச்சா, உனக்காக எனக்காக தான் மரிச்சா. கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக தான் சிந்தினா. அவருடைய முகத்துல எச்ச துப்புனா, அவருடைய தலையில முற்கிடம் வைக்கப்பட்டது, அவருடைய முதுகு எல்லாம் நிலம் உழுவது போல உழப்பட ஆரம்பித்ததான். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காக எனக்காக சிந்தின அதே ஆண்டவர் இந்த நல்ல பகல் வேளையில உயிர் தெழுந்த வல்லமையோடு வந்திருக்கிறா. ஆமென், ஆமென். யார் யாரோ ஆண்டவருக்கு என்னென்னவோ தந்தாங்க, கடைசியே நீ என்ன தரப்போறன்னு நானும் கேட்டு முடிக்க போறேன். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். கூடவே இருந்த யூதாஸ் காரியத், அவனை நம்பனா, அவனை பணம் மொத்தம் அவங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தா, கடைசியா முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டான். தனக்கு ரைட் ஹேண்டா வருவான்னு நினைச்ச பேதுரு, இந்த ஆள் எனக்கு தெரியாதுன்னு சபித்து பாருங்க அறிக்கை பண்ணிட்டான். பிலாத்து கையை கழுவி அவர் அனுப்பிட்டான். எவனோ ஒருத்தன் செஞ்ச கூரான ஆணி அவருடைய கை கால்களிலே கடாவப்பட்டது. கசப்பான காடி ஒருத்தன் அவருக்கு கொடுக்கிறான். அவருடைய முகத்துல ஒருத்தன் எச்சியை துப்புறான். யார் யாரோ என்னென்னமோ பண்ணிட்டு போனாங்க. இப்ப நீ நானும் அந்த சிலுவையின் அடிவாரத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணிருப்போம்? எச்ச துப்பி இருப்போமோ? இவன் என்ன பாவம் பண்ணானோ அப்படின்னுட்டு போவோமோ? எல்லாரும் அவருக்கு ஏதோ ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போறான். யோவான் மட்டும்தான் இந்த சிலுவையின் அடிவாரத்துல நின்னுட்டு அவர் புரிஞ்சவனா இருக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு சபையும் அதை தான் பண்ணுது, கிறிஸ்தவனும் அதை தான் பண்றான். கடைசிய நீ நான் அவருக்கு என்னத்தை கொடுத்தோம்? கசப்பான காடியை கொடுத்தோமா, அல்லது கூரான ஆணியை கொடுத்தோமா, அல்லது அவர் முகத்துல எச்ச துப்பணுமா? எவனோ ஒருத்தன் செஞ்ச முற்கிரீடம் போல நம்ம செஞ்ச பாவத்தை மீண்டும் அவர் தலைமையில வச்சு அழுத்தணுமா? ஈட்டி எடுத்து விழாவுல குத்தணுமா? அல்லது சிலுவையின் அடிவாரத்துல நின்னுட்டு யார் எதை செஞ்சாலும் எனக்கு நீ வேணையா அப்படின்னு அவருடைய பாதத்துல வந்திருக்கிறோமா?
சிலுவை தியான கூட்டத்துக்கு எதுக்காக வந்திருக்கிற? என்னத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிற? அவரை மீண்டுமாய் சிலுவையில் அறைய போறியா? மீண்டுமாய் அவருடைய முகத்துல துப்ப போறியா? நம்ம செய்த பாவங்கள் தான், நம்ம செஞ்ச அக்கிரமங்கள் தான் அவரை மீண்டும் மீண்டுமா சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அல்லது நாம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உங்க முகத்தில் இருக்கிற எச்சை நான் துடைக்கிறேன் ஆண்டவரே, என்ன உங்க பிள்ளையா ஏத்துக்க ஆண்டவரே, நான் உங்களை போல மாற விரும்புறேன் ஆண்டவரே, பாவமான வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல போறோமா? அல்லது 10 பேர்ல ஒருத்தரை போல வந்து சிலுவை நடிவாரத்துல நின்னுட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு அப்படியே போயிட போறோமா? எதற்காக வந்திருக்கிறார்? எதை அவருக்கு கொடுக்க போகிறார்? கடைசி அவருக்கு என்னத்தை தான் கொடுத்த? என்னைக்காச்சும் ஒரு நாள் தனியா நீயா உட்கார்ந்து அவரை பார்த்து சொல்லியிருக்கிறியா, எனக்காக நீங்க மறிச்சீங்கன்னு? என்னைக்காச்சும் அவர் பக்கத்துல உட்கார்ந்து பேசி இருக்கிறோமா? நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை அழிஞ்சிருக்கு ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நான் செத்து இருப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாரும் நம்மளை கையெடுத்து சோத்திரம் சொல்றான், பெரிய பெரியவங்க எல்லாம் சொல்றான், வயசானவங்க எல்லாம் சொல்றான், தம்பி ஸ்தோத்திரம் பாங்கிறான். எப்படி வந்தது? எல்லாம் கிருபை தானே. அந்த ரத்தத்தையே காலில் கீழே போட்டு மிதிச்சிட்டு திரும்ப 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 பாவம் பண்ணியிருந்தா என்ன வாழ்க்கை? இன்னைக்கு ஒண்ணு கேட்போம், அன்னைக்கு யோவானை நம்பி மரியாதை கொடுத்தா, இன்னைக்கு நாமளும் கேட்போம், ஆண்டவரே என்னை நம்பி ஏதாவது ஒரு உத்தரவாதம் தாங்க ஆண்டவரே, என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிசுத்த ரத்தத்தினுடைய கோட்டைக்குள்ள நின்று நான் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போமே, கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவா. ஆமென். நான் பேசுறது புரிஞ்சுதா? நான் பேசுறது புரிஞ்சுதா? உடன்படிக்கையின் ரத்தம் பேசும். ஆபேலின் ரத்தம் பழிவாங்க பேசுச்சு, இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசும். பிதா பக்கத்துல அவர் உட்கார்ந்துட்டு தன் கையில ரத்தத்தை எடுத்துட்டு நம்ம எப்பெல்லாம் தப்பு பண்றோம் அப்பெல்லாம் பிதா கிட்ட சொல்லுவாரா, என் மகளுக்காக நான் சிந்தின ரத்தம் அவளை தண்டிக்காதீங்க, விட்டுடுங்க. என் மகனுக்காக நான் சிந்தின ரத்தம் அவனை தண்டிக்காதீங்க, விட்டுடுங்க. அவன் நாளைக்கு மாறிடுவான், நாளைக்கு மாறிடுவான். பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்துட்டு உனக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்தமும் அந்த ரத்தம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால திரும்ப திரும்ப ஆண்டவர் மன்னிப்பார் 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 மன்னிப்பார்ன்ட்டு திரும்ப 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 செஞ்சிட்டு இருக்காது. இன்னைக்கு ஒரு மனமாற்றம் வரட்டும், இன்னைக்கு ஒரு உயிர் மீட்சி வரட்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். பழைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், நாமளா ஏற்படுத்தி கொண்ட, நாமளா விழுந்து போன, மற்றவர்களாலே தள்ளப்பட்ட, மற்றவர்களாலே சுமத்தப்பட்ட எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளையா என்னை மாற்றுங்கப்பா, ஒரு உத்தம வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா, என்னை எந்த இடத்துல ஜனங்க என்னை பார்த்து கைத்தட்டி சிரிச்சாங்களோ அதே இடத்துல என் தலையை உயர்த்துங்கப்பா, ஏன் என்னை பிழைக்க முடியாதுன்னு சொன்னானோ அதே இடத்துல என்னை பிழைப்பூட்டுங்கப்பா, எந்த இடத்துல நான் வாழ முடியாது நினைச்சனோ அதே இடத்துல என்னை வாழ வைங்கப்பா, எந்த இடத்துல நான் அனாதை மாதிரி நிக்கிறேனோ அதே இடத்துல நீங்க எனக்கு அப்பாவா அம்மாவா வந்து என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து நாமளும் கேட்க போறோம். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நின்று அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போமா? என்னாலே தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் யோனாத்தானுடைய குடும்பத்துல உண்டா? எல்லா கண்களை மூடுங்க, கண்ணை தந்த ஒரு நிமிஷம் பாருங்க பாப்போம். எல்லாரும் எந்திரிங்க பாப்போம். எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், எத்தனை தப்பு பண்ணி இருந்தாலும், ஆண்டவர் சில நேரத்துல வாசலை திறக்கும் போது எந்திரிச்சு வந்துட்டா நம்மள நல்ல இடத்துல கொண்டு போய் வைப்பா. எந்திரிச்சு வராம போயிட்டா நம்முடைய வாழ்க்கையை ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். எவ்வளவு முடமா இருந்தாலும், எத்தனை பேர் உன்னை ஏமாத்தி வஞ்சித்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நாமளா போய் பாவத்துல விழுந்தாலும், இந்த நல்ல காலை வேளையில் அவர் கேட்கிறா, எப்பா உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கையா, உன்னை மீண்டுமா இழந்து போன உன் ஸ்தானத்தை தரப்போறேன், உன்னை ராஜகுமாரனா குமாரத்தியா மாத்த போறேன், என்னாலே தயவு பெறத்தக்கவன், என்னாலே மீண்டுமாய் உயிர் பெறக்கூடியவன், என்னாலே மீண்டுமாய் என்னுடைய பிள்ளையாய் மாற பண்ண பாத்திரவானாய் இருக்கிறவர்கள் யாராகிலும் உண்டா? நம்ம ஸ்தானத்தையே கர்த்தர் மாற்ற போறா, நம்ம பேரையே கர்த்தர் மாற்ற போறா.
இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறார். ராஜ்யகுமாரங்கிற ஒரு மகிமை வரப்போது. அடிமைதனத்தின் நுகம் உடைய போகிறது. எத்தனை பேர் ஆண்டவரை குறித்து தப்பா சொன்னாலும் அவர் ரட்சகர், அவர் மீட்பர். கீழும் பிசினும் பூட்ட பூசப்பட்டாதான் உலகம் உள்ள வர முடியாது. கீழும் பிசினும் பூசப்படலனா நயல் நதியில பெட்டி முழுகிடும். கீழும் பிசினும் பூசப்படலனா பூமியின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் திறக்கும் போது பேழை முழுகி போயிடும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும்னா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேவைப்பட்டது போல உனக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் தேவைப்படுகிறது. துணிகரமா தப்பு பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல, நான் திரும்ப வர ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, நான் திரும்ப வர ஆண்டவரே. நம்ம செஞ்ச தப்பு நமக்கு தெரியுமே, நம்ம செஞ்ச பாவம் நமக்கு தெரியுமே. நாம தெய்வத்துக்கு, சபைக்கு, கிருபைக்கு, அபிஷேகத்திற்கு, வல்லமைக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு, ஸ்தானத்திற்கு எதிராக எழுப்பினது தெரியுமே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எல்லாரும் அழுது ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படியே அழுது ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம்.